அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதானால் அது இந்த பெருமை. பெருமை அப்படின்றது நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம பெருமை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அந்த சின்ன பெருமை நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சின்ன பெருமை கூட எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது, ஆண்டவரே எங்களை அப்படியே உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆமேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான், மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். எல்லாருமே அவனை அருவருக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம நமக்குள்ள சில பெருமைகள் காணப்படும். நமக்கே தெரியாது, ஏன் இப்படி என் வாழ்க்கையில குறைவுகள் உண்டாக்குறது, ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாத தடைகள் உண்டாக்குறது, ஏன் என்னுடைய குடும்பத்துல இன்னும் நாங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கல அப்படின்னு நம்ம குழம்புறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற அந்த பெருமையான காரியங்கள், பெருமை நமக்குள்ள இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வராது. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். வீட்டுக்குள்ள வாக்குவாதம் பண்றீங்களா, உங்களுக்குள்ள அகந்தை இருக்கு, பெருமை இருக்குன்னு அர்த்தம். அப்போ சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் அந்த காரியத்தை விட்டு விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இந்த நாட்களிலே நாம் பெருமை உள்ளவர்களாய் காணப்படவே கூடாது. அதே போல உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் எல்லா காரியங்களையும், அவன் செய்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்தார். ஏன் தெரியுமா? அவன் கூடவே கர்த்தர் இருந்தார், அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆனால் அவன் பலப்பட்ட போது, மேட்டிமையானதினால, அவன் செய்யத்தகாத காரியங்களை செய்ததினால், எந்த காரியமும் கர்த்தருக்காக செய்ய முடியாதபடி தனித்து குஷ்டரோகியாக ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற தாழ்மை, ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பெருமையா இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய விட்டு போய்விடும். நாம் பெருமையா இருக்கும் போது நாம் செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினாரே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாதபடி நாம் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்ப நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த பெருமையான சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விடுகிறது. ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களுக்கு உடைய கிருபை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பெருமையான எண்ணங்கள், ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பெருமை உள்ளவன் என் மனமே மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். சோ ஆண்டவருக்கு அருவருப்பான அந்த குணாதிசயங்களை அப்படியே நம்ம விட்டுட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் உங்களை உயர்த்துவார். God bless you.